யூனிவர்ஸ் இல்லை குரூப் 2 மெயின்ஸுக்கு ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம பார்க்க போகிறது யூனிவர்ஸ் தான். இந்த யூனிவர்ஸ் எந்தெந்த டாப்பிக்கில் கவர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 9th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் புக்லேயும் 11th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி புக்லேயும் ரெண்டுத்துலேயும் தான் யூனிவர்ஸை பற்றி இன்டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. இதில் 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் யூனிவர்ஸ்ன்றது 3rd டாப்பிக்கில் நமக்கு இன்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்றைக்குமே நம்ம ஒரு எக்ஸாமுக்கு நம்ம அப்ரோச் பண்ணணும்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள், எப்படி கொஷின் பேட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ண போகிறாங்க. நமக்கு முன்னாடியே கொஷின் பேட்டர்ன்ஸில் மாற்றிட்டாங்க. அதாவது 3 மார்க்கையும் நம்மளுடைய எடுத்துட்டாங்க. 3 மார்க் எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் 6 மார்க் அண்ட் 15 மார்க்ஸ்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு டைம் ரொம்ப சேவாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக் டு ரைட்டிங் ஸ்கிரிப்டுக்காக விஷயங்கள் பார்ப்போம். யூனிவர்ஸை பற்றி பார்ப்போம். யூனிவர்ஸில் ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபஸ்ட்டு நம்ம லேர்னிங் அப்ஜெக்டிவில் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஏபிள் டு என்னென்ன கற்றுக்க முடியுன்றதை பற்றி சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் த எவல்யூஷன் ஆஃப் த யூனிவர்ஸ், எக்ஸ்பிளைன் த வாஸ்ட்னஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், இன்டர்பிரேட் கெப்லர்ஸ் லா ஆஃப் மோஷன்ஸ் அண்ட் சால்வ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஆக்சுவலாக இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது இந்த கெப்லர்ஸ் லா ஆஃப் மோஷன்ஸ் தான். இதுதான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறதுக்கு ஒரு யூபிஎஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கட்டும், நார்மல் கேண்டிடேட்டாக இருக்கட்டும், இவங்களுக்கு இந்த டேர்ம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். கால்குலேட் த ஆர்பிட்டல் வெலாசிட்டி அண்ட் த டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட்ஸ், நோ மோர் அபவுட் த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் சேட்டலைட்ஸ். நார்மலாக யூபிஎஸ்சிக்கும் இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கும் நம்ம என்ன படிச்சிருப்போம்னா, ஜென்ரலாக ஒரு யூனிவர்ஸில் மில்கி வே கேலக்ஸி, யூனிவர்சிட்டிஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீஸ்டராய்ட்ஸ், இதை பற்றிலாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இஃப் யூ லுக் அட் த ஸ்கை யூ கேன் see the sun during daytime, moon and numerous stars during night time. In the early days before the invention of astronomical units, people were able to see the sun, moon and stars only. எல்லாமே ஒரு ஜென்ரலான ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். ஸ்டார்டிங்கில் நம்ம பகல் நேரத்தில் நிலவை பார்க்கும்போது அங்கே நமக்கு என்னென்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே நமக்கு சூரியன், சன்னு, மூணு, ஸ்டார்ஸ் இதெல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். பேஸ்ட் ஆன் த அப்சர்வேஷன் தே தாட் தட் எர்த் இஸ் த சென்டர் ஆஃப் த அப்ஜெக்டிவ் இன் த ஸ்பேஸ். ஆமாம், எர்த் இஸ் த சென்டர் ஆஃப் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் த ஸ்பேஸ். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மாஸ், ஜூபிட்டர் இதில் எல்லாத்துலேயும் நம்ம ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷனாக எர்த்து தான் சென்டரில் இருக்கான்னு சொல்கிறாங்க. திஸ் வாஸ் நோன் ஆஸ் ஜியோசென்ட்ரிக் மாடல் ஹெல்ட் பை க்ரீக் அஸ்ட்ரானமர் பிளிட்டோமி. இந்த பிளிட்டோனமின்றவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹிஸ்ட்ரியில். பிளிட்டோனமி, ஆரியபட்டா இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஜஸ்ட் பார்த்துப்போம். This was known as Earth is the center of object. This was known as geocentric model by Greek astronomer Ptolemy, Indian astronomer Aryabhatta in 5th century and many astronomers around the world. இந்த மாதிரி நிறைய அஸ்ட்ரானமர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லேட்டர் பாலிஷ் அஸ்ட்ரானமர். ஆக்சுவலாக இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்டார்டிங்கில் எர்த்து தான் சென்டராக இருக்கும், மற்றதெல்லாம் எர்த்தை சுற்றி இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஸ்டார்டிங்காக சொல்கிறாங்க. பின் நாட்களில் லேட்டர் பாலிஷ் அஸ்ட்ரானமர் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அப்சர்வ்ட் த ஸ்பேஸ் மோர் கீன்லி அண்ட் ப்ரொபோஸ்டு த ஏலியோசென்ட்ரிக் மாடல். அதாவது பின்னாட்களில் தான் என்ன சொல்ல வராங்கன்னா, பாலிஷ் அஸ்ட்ரானமர்ஸ் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் அப்சர்வ்ட் த ஸ்பேஸ் மோர் கீன்லி அண்ட் ப்ரொபோஸ்டு எலிகோசென்ட்ரிக் மாடல் வித் த சன்னு தான் சென்டராக இருக்குன்னு பின்னாட்களில் கூறப்படுது. அதுவும் யாராலன்னா நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ். இவர் தான் பின்னாட்களில் சன்னு தான் சென்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாரு. த இன்வென்ஷன் ஆஃப் த டெலிஸ்கோப் இன் த நெதர்லாண்ட் இன் 1608 கிரியேட்டட் பை த ரெவல்யூஷன் இன் அஸ்ட்ரானமி. நம்ம இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக நிற்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப் நெதர்லாண்ட்ஸில் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது 1608. ஆக்சுவலாக நம்ம தமிழ் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடியே நிறைய இன்வென்ஷன் இருக்கும். ஆனால் ப்ரூஃப் எவிடன்ஸ் அத்தன்டிகேட்டடாக கொடுத்துருக்கிறது நெதர்லாண்ட்ஸ் 1608 கிரியேட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக அதில் இன்னொரு கிரிட்டிக்ஸ் வியூவும் இருக்குது. அதாவது என்னென்னா, ஒரு யூரோப்பியன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, தமிழன்ஸ் ஹேவ் ஆல் த ட்ரெடிஷன்ஸ் பட் தே ஆர் நாட் மென்ஷனிங். தன்னுடைய பெருமைகளை பேசிக்கிட்டே தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுருவோம்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மை தான் ஓரளவுக்கு. அதாவது நமக்கு என்னென்னலாம் நம்மளுடைய ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம ரெக்கார்டெலாம் மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டதுனால தான் இன்றைக்கி பல விஷயங்கள் நம்ம வெளியில் கொடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பார்ப்போம்.
இல்லை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மேபி ப்ரிலிம்ஸ்லையும் கேட்கறதுக்கு குரூப் 1ல் ப்ரிலிம்ஸ்லையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னென்னா டெலஸ்கோப் இன் த நெதர்லாண்ட்ஸ் இன் 1608 கிரியேட்டட் எ ரெவல்யூஷன் இன் அஸ்ட்ரானமி. ஆமாம், அதே மாதிரி இதுக்கு அஸ்ட்ரானமியில் ரெவல்யூஷன் கொடுத்தது டெலஸ்கோப்புன்னு சொல்லியிருக்கோம். அப்போது ஜென்ரலாக ரெவல்யூஷனரி திங்கிங்கில் எது கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வீல் அண்ட் ஃபயர். இதுதான் ஃபாதர் அண்ட் மதர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எல்லாத்துக்குமே அதுதான் ஃபாதர் அண்ட் மதர் ஆஃப் சயின்ஸ். அதாவது ஒரு வீலை வச்சியும் ஃபயரை வச்சியும் தான் எல்லா இன்வென்ஷனும் உருவாயிருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த டெலஸ்கோப் லீட் அஸ்ட்ரானமர்ஸ் டு ரியலைஸ் தட் அவர் சன் இஸ் ஒன் ஆஃப் த 100th of billion of stars in the galaxy, வாட் வி கால் த மில்கி வே. நம்ம இதுதான் வந்து ஜென்ரலாக நம்மளுடைய சயின்ஸ் புக்கில் 9th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. சோஷியல் ஸ்டடீஸில் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அதாவது மில்கி வே கேலக்ஸி தான் இருக்கும். அந்த மில்கி வே கேலக்ஸியில் யூனிவர்ஸ்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த யூனிவர்ஸில், அதாவது ஒரு மில்கி வே கேலக்ஸி இப்படி இருக்குன்னா அதில் யூனிவர்ஸ்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் சோலார் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி பல சோலார் சிஸ்டம் உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா நமக்கு சோலார் சிஸ்டத்தில் நம்மள மாதிரியே நிறையா சோலார் சிஸ்டம்ஸும் இருக்குது. இதில் கொஷின்ஸும் கேட்கறதுக்கான சயின்ஸ் அண்ட் டெக்கில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னென்னா நம்மள மாதிரியான சோலார் சிஸ்டம் பக்கத்தில் என்னென்ன இருக்குது, அதுக்கு என்னென்ன பேர் வச்சுருக்காங்கன்ற கேள்விகள் கேட்கலாம். சோலார் சிஸ்டத்தில் நம்மளுடைய the improvement of telescope astronomers realized that the sun is one of the 100th of billion. அதாவது 100 பில்லியன்த்தில் தான் சன்னே இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம சன்னே 10,000 மடங்கு சூரியன் பூமியை விட பெருசுன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் நிலவிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ சின்னதாக சன் இருக்குன்றதை நம்ம இங்கே யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது பார்ப்போம். We have millions of galaxies in spaces. The collection of all the things that exist in spaces is known as universe. In the lesson, we will study how the universe came into existence and all the things in it. இதே தான் திரும்ப சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸி ரொம்ப பெருசு, அதில் சோலார் சிஸ்டம்ன்றது ரொம்ப சின்னது. அதை பற்றி தான் இந்த லெசனில் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டு த எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் ஆல் த திங்ஸ் இன் இட், ஹவு சேட்டிலைட்ஸ் are put into orbit and also about international space stations. இது ஜஸ்ட் அன் இன்ட்ரொடக்ஷன் ஃபார் யூனிவர்ஸ் ஸ்டடீஸ் அப்படின்றதுக்கு. நெக்ஸ்ட் பார்ப்போம், பில்டிங்ஸ் அண்ட் பிளாக்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ். மெயினாக இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, மெயின்ஸ் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சப்டாபிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரெசன்டேஷனில் சப்டாபிக்ஸ் இருந்தாலே தன்னுடைய கிளாரிட்டி எவ்வளோ இருக்குன்னு நம்மளால் அங்கே ஷோ ஆஃப் பண்ணிட முடியும். ஸோ இந்த ஒவ்வொரு சப்டாபிக்கும் பார்க்கும் போது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். த பேசிக் கான்ஸ்டியூண்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் லூமினஸ் மேட்டர்ஸ். நம்மளுடைய யூனிவர்ஸில் இருக்கிற பேசிக் கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம்னா, அங்கே என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தா கேலக்ஸிஸ், சின்ன சின்ன ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீஸ்டராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. கேலக்ஸிஸ் விச் ஆர் ரியலி த கலெக்ஷன் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். கேலக்ஸிஸ்னால் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு பல பில்லியன் ஸ்டார்ஸ் ஒன்றா சேர்ந்த ஒன்று தான் கேலக்ஸிஸ்ன்னு சொல்கிறாங்க. The universe contains everything that exists including the earth, planets, stars, spaces and galaxies. நம்ம யூனிவர்ஸில் எல்லாமே இருக்குது. எர்த்து, பிளானட், ஸ்டார்ஸ், ஸ்பேசஸ், கேலக்ஸிஸ். இதில் இன்னும் சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க, அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் மீட்டராய்ட்ஸ் இதெல்லாமே வந்து நம்மளுடைய யூனிவர்ஸில் இருக்குது. திஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் மேட்டர்ஸ், எனர்ஜிஸ், ஈவன் டைம். இதுக்குள்ளே தான் எல்லா மேட்டரும், எல்லா விதமான ஆற்றலும் நேரங்களும் உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. நோ ஒன் நோஸ் ஹவு பிக் த யூனிவர்ஸ் இஸ். யாருக்குமே தெரியாது யூனிவர்ஸ் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இட் குட் பி இன்ஃபைனிட்லி லார்ஜ். எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த கிளாஸ் எடுக்கும் போது ஆக்சுவலாக இந்த கிளாஸ் யாருக்காக யூஸ் ஆகும்னா, யாரெல்லாம் ஒர்க்காக இருக்குது, இல்லை என்னால் படிக்க முடியல, இல்லை எனக்கு ரொம்ப கிளாரிட்டி டவுனாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிளாஸ் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். காரணம் என்னென்னா, இதில் வந்து நம்ம இன்டெப்த்தாக என்னென்ன இருக்குது, எந்த இடத்துக்கு அண்டர்லைன் பண்ணி நம்ம மார்க் அவுட் பண்ணணுன்றதுக்கு இந்த லெசன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ்லையோ இல்லை இன்ஸ்டிடியூட்ஸ்லையோ எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க, சமச்சீர் புக்கு தான் பேசிக் எசென்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் மற்ற புக்கை படிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாருமே சமச்சீர் புக்கை எடுத்து இந்த புக்கை தானே படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க புக்கே படிக்க மாட்டோம். அவங்க எல்லாருமே என்ன மேக்ஸிமம் இருக்கும்னா, அவங்க ஒரு மெட்டீரியல் ஃபாலோ பண்ணி அந்த மெட்டீரியல் வந்து
நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அட் த லாஸ்ட் நமக்கு என்ன ஆகிடும், ஒரு ஹியூஜ் கம்பைலேஷனாக தெரியும். என்னடா இதை படிக்கிறதா அதை படிக்கிறதான்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ அதனால தான் இந்த கிளாஸில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, நான் என்னென்ன ஹேர்டல்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும், அந்த ஹேர்டல்ஸ் எல்லாம் அடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்கக்கூடாது, மற்றவங்களுக்கு அது அந்த ஹேர்டல்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஜஸ்ட் புக்கை பற்றியே எல்லா கண்டென்ட்டும் புக்கில் இருந்தே எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த நமக்கு ஃபைனலாக அவுட்புட் வந்து ஒன்று தான் இருக்கணும். அதாவது மெட்டீரியலை எவ்வளோக்கு எவ்வளோ கன்சாலிடேட் பண்ணி சின்னதாக வைக்க முடியும், நம்மளுடைய ரிவிஷன் பர்பஸை எப்படி எவால்யூஷன் பண்ண முடியுன்றது தான் நம்மளுடைய மெயின் கான்செப்டாக இருக்கணும். அதனால தான் நான் புக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னடா ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோமே அப்படின்ற மாதிரி யோசிக்க தேவையில்லை. அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஜஸ்ட் இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸஸ் இப்படி தான் போயிட்டுருக்கும். வாங்க திரும்ப லெசன்ஸ்குள்ளே போகலாம். This includes all matters, energies and even times. No includes all matters. No one knows how big the universe is. It could be infinitely large. கண்டிப்பாக ரொம்ப அளவிட முடியாத அளவுக்கு பெருசாக இருக்கும். Scientists however measure the size of universe by what they can see. Scientists வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, தன்னால் என்ன பார்க்க முடியுமோ, எதை வச்சு அளக்க முடியுமோ அதை வச்சு தான் இன்னும் மெஷர்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. This is called the observable universe. திஸ் இஸ் கால்டு த அப்சர்வபிள் யூனிவர்ஸ். இந்த கீவேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இன்ஃபைனைட் மெஷரபிள் யூனிட்ஸ்னு ஒன்று இருக்குது, அப்சர்வபிள் மெஷரபிள் யூனிட்ஸ்னு ஒன்று இருக்குது. இங்கே அப்சர்வபிள் மெஷர்மெண்ட் யூனிட்னா என்னென்னு பார்த்துப்போம். த அப்சர்வபிள் யூனிவர்ஸ் இஸ் அரௌண்ட் 93 பில்லியன் லைட் இயர்ஸ். அதாவது 1 light year equal to distance that travels in 1 year, which is 9.4607 into 10^12 கிலோமீட்டர் அக்ராஸ். அதாவது ஒரு வருஷத்தில் லைட் எவ்வளோ ட்ராவல் பண்ணுன்றத கிலோமீட்டர் ரேஞ்சில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த அப்சர்வபிள் யூனிவர்ஸ் இஸ் அரௌண்ட் 93 பில்லியன் லைட் இயர்ஸ். 93 இந்த கீவேர்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு மெயின்ஸில் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு இந்த கீவேர்டு தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட் பண்ணி எங்கெங்கெல்லாம் நான் ஹைலைட் ஜஸ்ட் ஹிண்ட் கொடுத்து வைக்கிறனோ அதெல்லாம் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் திங் அபவுட் த யூனிவர்ஸ் இஸ் தட் இட் இஸ் கரண்ட்லி எக்ஸ்பேண்டிங். ஆமாம், இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இந்த பிளாக் ஹோல் தியரின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த கான்செப்ட் தான் இங்கே சொல்கிறாங்க. இது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இது இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி யாராலையும் சொல்லவும் முடியாது, இது வரைக்கும் சொன்னதும் இல்லை. இட் இஸ் க்ரோவிங் லார்ஜர் அண்ட் லார்ஜர் ஆல் த டைம். நாட் ஒன்லி இஸ் இட் க்ரோவிங் லார்ஜர், but the edge of the universe is expanding at a faster and faster rate. இதோடைய வளர்ச்சி விகிதம் ரொம்ப பெருசாக இருந்துக்கிட்டே இருக்குது. However, most of the universe what we think of is empty space. All the atoms together only make up around 4% of the universe. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற கான்செப்டில் இங்கே மெயினாக ஒரு சின்ன, மற்ற எல்லாமே கதையாக தான் இருக்குது. இந்த ஒரு சின்ன லைன் மட்டும், however most of the universe what we think of is empty space. எம்டி ஸ்பேஸ், இது எல்லாமே எம்டி ஸ்பேஸில் தான் இருக்குது. ஆல் த ஆட்டம்ஸ் டுகெதர் ஒன்லி மேக் அப் அரௌண்ட் 4% ஆஃப் த யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ்லேயே எல்லா ஆட்டம்ஸையும் நம்ம எடுத்து சேர்த்து பார்த்தோம்னா 4% தான் இருக்குது. இந்த ஹைலைட்டர் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes. இந்த ஹைலைட்டர் ஏன் இந்த இஷ்யூ இது ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு சின்ன பக்காக இருக்குது. ஆனால் இந்த லைன் உங்கள் புக்கில் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. இங்கே இன்னும் பெருசாக இன்னும் சொல்லலாம். ஆல் த ஆட்டம்ஸ் டுகெதர் ஒன்லி 4% ஆஃப் த யூனிவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. த மெஜாரிட்டி ஆஃப் த யூனிவர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சம்திங் சயின்டிஸ்ட் கால் டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி. இதை தான் திரும்ப திரும்ப ஹைலைட் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த யூனிவர்ஸில் என்ன இருக்குன்னா டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி இருக்கும். டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜியை தான் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ்ன்றவர் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அவருடைய ரெக்கார்டு வந்து ரொம்ப நம்மளால் கணக்கே எடுத்து பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் அவர் பண்ணியிருக்காரு சோலார் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் பின்னாடி வந்துட்டு வரும், பார்ப்போம். From the team of the 3 to 4 students prepare a poster about the astronomers. ஜஸ்ட் இது ஆக்டிவிட்டி, இதை பற்றி நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது இல்லை. ஏஜ் ஆஃப் த யூனிவர்ஸுக்கு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு தியரியில் யூனிவர்ஸுக்கான கணக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. யூனிவர்ஸ் இருந்தது இப்போ உருவாச்சு, அப்போ உருவாச்சின்னு சொல்லிட்டு நிறைய கணக்குகள், அதை பற்றின நிறைய தியரிஸ் இருக்குது. ஆனால் அட் த லாஸ்ட்
எது நிலச்சி நின்றுதுன்றது தான் இங்கே கேட்பாங்க. மெயினாக இங்கே யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், அவங்க ரொம்ப 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 ஃபோக்கஸ் பண்ணி கேட்கக்கூடிய பாயிண்ட் என்னென்னா பிக் பேங் தியரி, எக்ஸ்பிளைன் பிக் பேங் தியரி ஆர் எலுசிடேட் ஆர் கிரிட்டிசைஸ் டிஸ்கஸ், இப்படி பிக் பேங் தியரி பற்றி தான் சொல்லுவாங்க. Scientists think that the universe began with the star of the massive explosion called the Big Bang. விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிக் பேங்குன்றது ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் யூனிவர்ஸில் நடந்தது, அதிலிருந்து வந்தது தான் நம்மளுடைய சின்ன சின்ன கேலக்சிஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு பிக் பேங் தியரி, ஆல் த மேட்டர் இன் த யூனிவர்ஸ் வாஸ் கான்சன்ட்ரேட்டட் இன் எ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஆட் டென்ஸ் மேட்டர்ஸ். According to the Big Bang theory, all the matter in the universe was concentrated in a single point of odd dense matters. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம பிக் பேங் தியரியில் இது எல்லாமே சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஆட் டென்ஸ் தியரி. ஆக்சுவலாக இப்போ நம்ம பூமியை பார்த்தோம்னா, பூமியில் இப்போது இப்படி இருக்குன்னா, நம்ம பூமி இப்படி இருக்குன்னா சென்டரில் வந்து கோர், அதுக்கு மேலே மேண்டல், அதுக்கு மேலே க்ரஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த கோர் தான் நம்ம பூமியில் இருக்கிற அத்தனை விஷயத்தையுமே இழுத்து கிராஸ் பண்ணி வச்சுருக்கு. இது வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கும், ரொம்ப ஹாட் அண்ட் சென்சிட்டிவாக இருக்கும். இந்த ஃபார்ம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப எர்த்தை வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கோ இல்லை மற்ற நிறைய ஒரு ஃபேக்டர்ஸுக்கு வந்து இந்த கோர்ன்ற போர்ஷன் ரொம்ப முக்கியம். அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க, அந்த சென்டரில் இருக்கிற ஹாட் டென்ஸ் மேட்டர் தான் ரொம்ப முக்கியம். அபவுட் 13.7 பில்லியன் இயர்ஸ் எகோ, 13.7 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருந்தது. அண்ட் எஜெக்டட் ஆல் த மேட்டர்ஸ் இன் ஆல் டைரக்ஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் கேலக்சிஸ். இது வெடித்ததுனால எல்லா பக்கமும் எல்லா டைரக்ஷன்லேயும் இந்த உடைய அந்த சின்ன சின்ன துகள்களாக வெடித்து வந்தது தான் நம்ம மார்ஸ், சன், எர்த், இப்படி இருக்கிற எல்லாமே. இது நம்மக்கிட்ட இருக்கிற சோலார் சிஸ்டம் கண்டிப்பாக எல்லாருக்கும் அவேராக இருப்போம். ஆனால் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அதிலிருந்து வெளியே வந்தது தான். Nearly all of the matters in the universe that we understand is made of hydrogen and helium. நம்மளுடைய இந்த எர்த் அட்மாஸ்பியரில் பார்த்தோம்னா ஹைட்ரஜனும் ஹீலியத்துக்கு தான் ரொம்ப அதிக கான்ஸ்டியூவன்சிஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹைரார்க்கியான ஒரு ஆர்டர். எதுக்கு எவ்வளோ கான்ஸ்டியூவன்சிஸ், எவ்வளோ இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்போயே நம்ம அதோடைய கான்செப்ட் வரும்போது பார்க்கும்போது தான் நமக்கு இந்த காம்போசிஷன் இவ்வளோ இருக்கா அப்படின்ற ஒரு தாட் வரும். ஆக்சுவலாக இந்த கேள்வி கேட்கும் போது இன்னும் ஒரு நல்லா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி வந்து எனக்கு ஞாபகம் வருது. அதாவது என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் நமக்கு ஹீட் எனர்ஜி எப்படி வருதுன்ட்டு. நம்மளுடைய ஹீட் எனர்ஜி பார்த்தோம்னா சன்னுக்கிட்ட இருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஆனால் அங்கேருந்து இங்கே வரும்போது நம்மக்கிட்ட பூமியில் அரௌண்ட் லேண்ட் சர்ஃபேஸில் ஹீட் ரொம்ப அதிகமாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இதே நம்ம பூமியை விட்டு கொஞ்சம் ட்ரோபோஸ்பியர், ஸ்டாட்டோஸ்பியரில் போகும்போது கூலிங் ஆகும். லேப் ஸ்ட்ரேட், ரிவர்ஸ் லேப் ஸ்ட்ரேட், இதெல்லாமே வந்து ஜாகிரஃபியில் படிச்சிருப்போம். இந்த மேலே போக போக கூலிங் ஆகும்னு சொல்லுவாங்க. என்னடா இது, மேலே இருந்து தான் ஹீட்டே வருது, அப்போ மேலே போக போக ஹீட் இன்னும் அதிகமாக எல்லாம் ஆகணும், எப்படி அது கம்மியாகுதுன்ற கேள்வி கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் இந்த காம்படேட்டிவ் எக்ஸாமும் நல்லா யோசித்து படிக்கிறவங்களுக்கு அந்த கேள்விகள் வரும். எப்படி நமக்கு சோர்ஸ் ஆஃப் ஹீட்டே வந்து மேலேருந்து தான் வருது, ஆனால் கீழே எப்படி நம்மக்கிட்ட மட்டும் ஹீட் இருக்குது? இந்த கேள்வி நல்லா உள்ளே வச்சுக்கோங்க. இது பின்னாடி வரும்போது நான் சொல்கிறேன். உங்களுக்கு யாராவது ஆன்சர் தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து பார்ப்போம். Nearly all of the matters in the universe that we understand is made of hydrogen and helium, the simplest element created in the Big Bang theory. The rest, including the oxygen that we breathe, the carbon, calcium and iron in our bodies, and silicon in our computer chips are formed in the core of the stars. இதெல்லாம் வந்து ஸ்டார்ஸ் மூலிமா உருவானது தான். ஆக்சுவலாக இங்கே என்ன ஸ்டார்ஸ் சொல்கிறாங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டார்ஸ் இல்லை, முன்னாட்களில் பெருசாக இருந்ததுன்னு சொன்னோம்ல, ஒரு பெரிய நட்சத்திரமாக இருந்தது, அது உடஞ்சி வெளியில் வந்ததுன்னு சொல்லிட்டு அதை தான் இங்கே ஸ்டார்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இமேஜஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிக் பேங் தியரி இங்கே வந்து ஒரு டைம் ஸ்பேன் கொடுத்துருக்காங்க, எது எப்போ உருவாச்சு, எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த நம்ம டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு மெயின்ஸ் எழுதும் போது நமக்கு என்னென்ன பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும்னா, கிளாரிட்டி வேணும், ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் இருக்கணும், அது இல்லாமல் சப் பாயிண்ட்ஸ் இருக்கணும், இடையில் இந்த மாதிரியான டயக்ராம்ஸ், இந்த மாதிரியான ஒரு ஜிமிக்ஸ் தான். இதெல்லாம் வந்து கொடுக்கும்போது ஒரு ஓவராலாக ஈஸியாக நம்மளால் கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்கு ஒரு கொஷின் கேட்போம்.
முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கொஷின் பார்த்தோம், பிக் பேங் தியரி எப்போ உருவாகுச்சுன்னு சொல்லிட்டு. யாருக்கு தெரியுமோ மென்ஷன் பண்ணுங்கள், பிக் பேங் தியரி எப்போ உருவாச்சு. பிக் பேங் தியரி 13.7 பில்லியன் இயர்ஸ் எகோ உருவான ஒரு தியரி தான் பிக் பேங் தியரி. ஆக்சுவலாக இங்கே பிக் பேங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இது இல்லாமல் நிறைய தியரிஸ் இருக்குது. நான் முன்னே சொல்லியிருந்தேன், அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணலை. ஏன்னா கடைசியாக கன்க்ளூசிவாக கொண்டு வந்தது தான் பிக் பேங் தியரி. அடுத்து பார்ப்போம், the gravity that holds the stars together generally keep these elements deep inside their interior. ஆக்சுவலாக நான் முன்ன சொன்ன கான்செப்ட் தான், எர்த்து கோரு கிரஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த கான்செப்டை தான் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது the gravity that holds these stars together generally keeps these elements deep inside their interior. நம்மளுடைய ஏதோ ஒரு இருக்கட்டும், என்னவான இருக்கட்டும், ஒரு எர்த்தாக இருக்கட்டும் இல்லை ஸ்டார்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு பாடி, அந்த பாடியை ஒன்றா சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கிறது என்னென்னா அதோடைய மையப்பகுதி தான். அதுதான் அதை எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு கோர் இப்படி இருக்குன்னா நம்மளுடைய நிலம் மரம் எல்லாத்தையுமே இப்படி சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே அந்த கோர் தான் இழுத்து பிடிச்சிருக்கு. அந்த கோருடைய கிராவிடேஷனல் புல் ஃப்ரீயாக ஆச்சுன்னா இது எல்லாமே திரும்ப நம்ம எப்படி பிக் பேங் தியரி எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சோ அந்த மாதிரி எல்லாமே செதஞ்சு போயிடும். அதுக்கான கால சூழ்நிலைகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னா, நம்மளுடைய க்ரீன் ஹவுஸ் எமிஷன் கேஸ் ரொம்ப அதிகமாக நம்ம எமிட் பண்ணும் போது இந்த பிரச்சனைகள் வரும். அதாவது இது எப்படி சொல்லலான்னா, மேன்மேட் டிசாஸ்டர். இப்போ இருக்கிற எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ்க்கு மேன்மேட் டிசாஸ்டர் ரொம்ப ஒரு மெயின் காசஸாக இருக்குது. நம்மக்கிட்ட கேட்கலாம் கொஷின்ஸ் எப்படி அரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஓவரால் டாப்பிக்காக உள்ளே வச்சுக்கோங்க. எப்படி எதனாலலாம் நடக்குது, எனக்கு கிளாஸ் நடக்கும்போது சொல்லுவாங்க, என்றைக்குமே ஒரு ரிசோர்ஸை யூஸ் பண்ணணும், யூட்டிலைஸ் பண்ணணும், ஆனால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. அது பின்னாட்களில் வர அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம விட்டு வச்சுட்டு போகும்போது தான் அவங்களுக்கும் அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம அனுபவிக்க வேண்டிய சொத்தை மட்டும் நம்ம அனுபவிக்கலை, நம்ம பேர பிள்ளைங்களை தாண்டி அவங்களோட சொத்தையும் சேர்த்து இன்றைக்கே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இனி வர ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு தெரியாது. எல்லாம் நமக்கு அது பார்த்துருப்போம். அந்த தியரிஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் என்விரான்மெண்ட், எனர்ஜி எல்லாத்தையும் சேர்த்து வைக்க பாருங்கள். தேவையில்லாத எந்த விஷயத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள், ஆனால் அதோடைய டிஸ்ட்ரக்ஷனல் லெவலுக்கு கொண்டு போகாதீங்க. திரும்ப பேக் டு புக் எக்ஸசைஸ் போவோம். When the stars explode, these fundamental building blocks of planetary systems are liberated throughout the universe. இந்த எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறது யூனிவர்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டார்க் மேட்டர்ஸ் அண்ட் டார்க் எனர்ஜி. இந்த டார்க் மேட்டர்ஸ், டார்க் எனர்ஜி நான் முன்னே சொன்ன மாதிரி ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அவருடைய ஸ்பெஷலாக அவரோட பற்றின இம்பார்ட்டன்ஸ்க்கு டாபிக்ஸை கேதர் பண்ணி வச்சுக்கோங்க, மெயின்ஸில் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டார்க் மேட்டர்ஸ் அண்ட் டார்க் எனர்ஜிஸை பற்றி பார்த்தோம்னா இதை பற்றி அவர் பயங்கரமான நிறைய ரெவல்யூஷனரி திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காரு. சயின்டிஸ்ட் ஆர் நாட் ஷியோர்லி எக்ஸாக்ட்லி வாட் டார்க் மேட்டர்ஸ் இஸ். அவங்களுக்கே சரியாக தெரியாது. டார்க் மேட்டர்ஸ் கெட்ஸ் இட்ஸ் நேம் பிகாஸ் இட் cannot be seen with any type of instrument that we have today. Around 27% of universe is made of dark matters. இது கேட்குறதுக்கு இந்த சின்னதாக இந்த பாயிண்ட்ஸு, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம கிறிஸ்பாக நம்மளுடைய மெயின்ஸில் ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு. Around 27% of universe is made of dark matters. Dark energy is something that fills all the spaces. இந்த டார்க் எனர்ஜின்றது உள்ளே போட்டால் போயிட்டே இருக்கும். நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம், ஒரு மாதிரியான ஒரு எவல்யூஷன் சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு எவல்யூஷன் பார்த்துருப்போம். அதில் உள்ளே போட உள்ளே போய்கிட்டே இருக்கும். The theory of dark energy help us to explain why the universe is expanding. இந்த டார்க் எனர்ஜியை வச்சு தான் நம்மளுடைய யூனிவர்ஸ் ஏன் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். Around 68% of universe is dark energy. ஆக்சுவலாக இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. Around 27% of universe is made up of dark matters. இங்கே டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர்ஸ்னால் அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள், டார்க் எனர்ஜினா அது யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி. இந்த ரெண்டுமே நல்லா யோசிச்சுக்கோங்க. 27 and 68%. இந்த 27ம் 68ம் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, நேச்சுரல் சேட்டலைட்ஸ் ஆஃப் ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன் அதை பார்த்தீங்கன்னா இதே தான் 68 and 27. ஸோ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது கூட கிராஸ் சிங்க் பண்ணும் போது நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்ப்போம் கேலக்ஸிஸ்.
According to astronomers, galaxies were formed shortly after Big Bang that happened 10 billion to 13.7 billion years ago. ஆக்சுவலாக முன்ன நம்ம பார்த்தது பிக் பேங் தியரி எப்போ உருவாச்சுன்ற ஒரு டைம் ஸ்கேலை தான் பார்த்தோம். 13.7 பிக் பேங் தியரியை பற்றி பார்த்தோம். இங்கே 10 பில்லியனில் இருந்து 13.7 அந்த பீரியட் ரேஞ்சுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னா கேலக்ஸிஸ்லாம் உருவாகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயர் மென்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். Immediately after Big Bang, clouds of gases began to compress under gravity to form the building blocks of galaxies. Immediately after Big Bang theory உருவானதுமே clouds of gases நிறைய ஒரு எப்படி சொல்கிற ஒரு டன் கணக்கில் கேஸஸ் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. பிகைன் டு கம்ப்ரஸ் அண்டர் கிராவிட்டி. இது எல்லாமே திரும்ப ரிலீஸ் ஆனாலும் திரும்ப அந்த சர்க்குலர் இந்த ஃபார்மில் பார்க்கும் போது நமக்கு தெரியும். அதாவது இது என்ன தான் இப்படி ரிலீஸ் ஆனாலும் திரும்ப இதோடைய அட்ராக்ஷன் வந்து உள்ளே இழுத்து பிடிக்கிறதுக்கான ஒரு எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. கேலக்ஸி இஸ் எ மேசிவ் கலெக்ஷன் ஆஃப் கேஸ், டஸ்ட் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் தேர் சோலார் சிஸ்டம்ஸ். இந்த ஒரு கேலக்ஸியில் ஒரு கோடிக்கணக்கில் நிறைய நட்சத்திரங்களோ சூரியன்களோ உள்ளே இருந்துட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. Scientists believes that there are 100 billion galaxies in the observable universe. நம்ம அளக்கக்கூடிய யூனிவர்ஸில் நம்ம 100 பில்லியன் கேலக்ஸிஸை ஃபவுண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. The size of the galaxies ranges having a few hundred millions. ஒவ்வொன்றுமே ஃபியூ ஹண்ட்ரட் மில்லியன் ஸ்டார்ஸ் டு 100 ட்ரில்லியன் ஸ்டார்ஸ். இந்த ஒவ்வொரு அந்த பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்க ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதெல்லாமே மெயின்ஸில் நமக்கு காட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த சைஸ் ஆஃப் த கேலக்ஸிஸ் ரேஞ்சஸ் ஹேவிங் ஃபியூ ஹண்ட்ரட் மில்லியன்ஸ். ஒவ்வொரு கேலக்ஸியும் ஃபியூ ஹண்ட்ரட் மில்லியன்ஸ் பெருசாகவும் 100 ட்ரில்லியன் ஸ்டார்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கேலக்ஸிஸ் ஆர் ஆல்சோ இன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஆமாம், இது எல்லாருக்குமே வந்து இது தாங்க ஷேப்பு. இது ஒரு சொம்பு எடுத்திங்கன்னா அந்த சொம்பில் எப்படி இருக்குமோ அப்படி தான் ஷேப் அப்படின்னு மோல்டெல்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு different shapes இருக்கும். Depending on their appearance, galaxies are classified as spiral, elliptical, irregular. Galaxies occurs alone or in pair, but they are more often part of groups, clusters and super clusters. அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கான ரெகுலர் ஷேப்ஸ்லாம் கிடையாது, எப்படி வேணாலும் ஷேப்ஸில் இருக்கலாம். எலிப்டிக்கல், ஸ்பைரல் இல்லை இர்ரெகுலர் ஷேப் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது தன்னிச்சையாகவும் இருக்கும், சில சமயத்தில் கூட்டாக பல விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கேலக்ஸிஸ் இன் சச் குரூப்ஸ் ஆஃபன் இன்ட்ராக்ட் அண்ட் ஈவன் மெர்ஜ் டுகெதர். அதான் முன்ன சொன்ன அதே டாபிக் தான். இது தனியாகவும் இருக்கும், இல்லை சில சமயம் எல்லாம் ஒன்று சேர்ந்தும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன டாட்டும் இது ஜஸ்ட் ஒரு விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா ஒவ்வொன்றுமே நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸிஸ் மாதிரி நம்மக்கிட்ட நிறையா இருக்கும். Our sun and all the planets in the solar systems are in Milky Way galaxy. Our sun and all the planets in the solar system are in the Milky Way galaxy. There are many galaxies besides our Milky Way. இந்த மாதிரி நம்மளை விட நிறைய உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னே சொல்லியிருந்தேன், நம்மளை மாதிரியான கேலக்ஸிஸ் சோலார் சிஸ்டத்தில் நிறையா இருக்குது. அதில் நம்ம பக்கம் இருக்கிற கேலக்ஸி என்னென்னு கேட்டாங்கன்னா ஆண்ட்ரோமீடா. இந்த கேள்வி ப்ரிலிம்ஸில் குரூப் 1 குரூப் 2 நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஆண்ட்ரோமீடா கேலக்ஸி இஸ் அவர் க்ளோசஸ்ட் நெய்பரிங் கேலக்ஸி. த மில்கி வே கேலக்ஸி இஸ் ஸ்பைரல் இன் ஷேப்ஸ். நம்மளுடைய மில்கி வே கேலக்ஸி ஸ்பைரல் ஷேப்பில் இருக்குது. இட் இஸ் கால்டு மில்கி வே பிகாஸ் இட் அப்பியர் ஆஸ் எ மில்கி பேண்ட் ஆஃப் லைட் இன் த ஸ்கை. இட்ஸ் அப்பியர் மில்கி பேண்ட் ஆஃப் த ஸ்கை இன் த ஸ்கை. It is made up of approximately 100 billion stars and its diameter is 1 lakh light years. ஆக்சுவலாக இதை தான் கொஞ்சம் ஒரு ரஃப் கால்குலேஷன் முன்னாடி சொல்லியிருப்பாங்க. முன்ன நம்ம பார்த்த அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 light year is equal to 9.4607 into 10 power 12. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய டைம் குரூப் 1 குரூப் 2 கேட்டிருக்காங்க. இந்த அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்க்கும்போது தான் இந்த இடத்துல எனக்கு தோணுச்சு, அதை காட்டணுன்றதுக்காக மேலே வந்தேன். த மில்கி வே கேலக்ஸி இஸ் ஸ்பைரல் இன் ஸ்பேஸ். இந்த செஷன் இதோட ஜஸ்ட் கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் செஷன் பார்ப்போம்.
இருக்குன்னு